பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த இடத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். முதல்வர் சித்தராமையாவிடம் இந்த சம்பவம் பற்றி எடுத்துரைத்திருக்கிறார் காவல்துறை உயரதிகாரி. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்போம். பாரதி, இப்போ இந்த கள ஆய்வினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? இந்த கள ஆய்விற்கு பிறகு உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார் முதல்வர் சித்தராமையா என்ற தகவலும் இருக்கிறது. முழு தகவல்களும் விவரிங்க. கண்டிப்பாக நேற்று இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு முதல்வர் சித்தராமையா பேட்டியளித்தார். குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம், குற்றவாளி பேருந்தில் வந்திருக்கிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த ராமேஸ்வரம் கதையில் நேரடியாக முதல்வர் சித்தராமையா தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர்களின் மருத்துவ செலவு அனைத்தையும் அரசே ஏற்கும் என்ற விஷயத்தையும் முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டது, எப்படி வெடித்தது என்பது குறித்தெல்லாம் அங்கு ஏற்கனவே விசாரணை நடத்தியிருந்த அதிகாரிகள், அதே போல பெங்களூரு மாநகர ஆணையர் தயானந்த் ஆகியோர் முதல்வர் சித்தராமையாவுக்கு மிக தெளிவாக விவரித்தனர். இதைத் தொடர்ந்து தற்போது உயர்மட்ட கூட்டமானது பெங்களூரில் உள்ள தலைமைச் செயலகமான விதான சௌதாவில் நடைபெறுகிறது. இதில் காவல்துறை இயக்குனர், அதே போல பெங்களூரு மாநகர ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உளவுத்துறை அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல முறை பெங்களூருக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. அதற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா, அதை தாண்டி தற்போது வரை என்ன மாதிரியான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள், இந்த விசாரணையின் முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும், தேர்தல் நெருங்குவதால் மாநிலத்தில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட ஆலோசனையின் போது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருந்தார் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் என்று. தற்போது அந்த விஷயம் தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய தகவல்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு வெளியாகலாம் என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.